ஹாய் குழந்தைகளா, நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். முந்தைய பகுதியில் இயற்கை ஒரு ரகசிய குழுவாக வேலை செய்கிறது என்று மீரா வெளிப்படுத்தினாள். ஆனால் மித்து அதை முழுமையாக நம்பவில்லை. இன்று அவள் மித்துவின் மனதை என்றென்றும் மாற்றக்கூடிய ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்கிறாள். மித்து மீராவின் தோள் மீது ஏறி அமர்ந்தது இன்னும் சந்தேகமாகவே இருந்தது. சூரியனையும் மழையையும் நான் புரிந்து கொள்கிறேன், ஆனால் பூச்சிகள் உதவியாளர்களா? அதை நம்புவது கடினம். உன்னிடம் ஆதாரம் இருக்கிறதா மீரா? மித்து ஆர்வத்துடன் கேட்டது. அப்போது மீராவின் அம்மா ஒரு பூக்கொடியுடன் வெளியே வந்தார். அவள் அவர்கள் பேசுவதை கேட்டு மீராவின் அருகில் அமர்ந்தார். என் அன்பான மீரா, குழுப்பணியின் உண்மையான வலிமையை காட்டும் பஞ்சதந்திர கதையை நான் உனக்கு சொல்கிறேன் என்று அவள் அன்பாக கூறினார். கதை கேட்கலாம் என்று மித்து உற்சாகத்தில் தன் இறக்கைகளை அடித்துக் கொண்டது. அம்மா கதை சொல்ல தொடங்கினார். வெகு காலத்திற்கு முன்பு ஒரு அடர்ந்த காட்டில் சித்திரகீவன் என்ற புத்திசாலியான ராஜா தலைமையில் ஒரு புறா கூட்டம் வாழ்ந்து வந்தது. அவை ஒருபோதும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் உணவு தேடி ஒன்றாக பறந்தன. ஒரு கோடை நாளில் அவை மிகவும் பசியுடன் இருந்தன. அவை தேடிக்கொண்டிருந்த போது கீழே தரையில் அரிசி மணிகள் சிதறி இருப்பதை கண்டன. புறாக்கள் உற்சாகத்துடன் கீச்சிட்டன, சாப்பிட ஆவலுடன் இருந்தன. ஆனால் சித்திரகீவன் புத்திசாலியாக இருந்ததால் அவற்றை எச்சரித்தார். நண்பர்களே, கவனமாக இருங்கள். தரை கவர்ச்சியாக தோன்றலாம், ஆனால் பெரும்பாலும் எது உண்மை என்று நம்ப முடியாத அளவுக்கு நன்றாக தெரிகிறதோ அதற்கு அருகில் ஆபத்து மறைந்திருக்கும். இறங்குவதற்கு முன் நாம் இன்னொரு முறை வட்டமிடுவோம். அது ஒரு வேட்டைக்காரனால் வைக்கப்பட்ட வலையாக இருக்கலாம். நாம் இறங்குவதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும். இருப்பினும் பசியால் பலவீனமடைந்த புறா கூட்டம் தங்கள் ராஜாவிடம் கெஞ்சின. அவற்றின் அவநம்பிக்கையை பார்த்த சித்திரகீவன் தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டார். ஆனால் மீண்டும் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரித்தார். துரதிருஷ்டவசமாக அவருடைய பயம் உண்மையானது. அவை தரையிறங்கிய உடனேயே ஒரு வேட்டைக்காரனின் வலை அவற்றின் மீது விழுந்து முழு புறா கூட்டத்தையும் சிக்க வைத்தது. புறாக்கள் படபடவென அடித்து போராடின. அவற்றின் இறக்கைகள் வேகமாக அடித்தன. பீதி பரவியது. ஆனால் சித்திரகீவன் அமைதியாக இருந்தார். நிறுத்துங்கள் என் நண்பர்களே, பீதியடைய வேண்டாம். நீங்கள் தனியாக போராட வலை உங்களை இறுக்கமாக பிடிக்கும். ஆனால் நாம் ஒன்றாக வேலை செய்தால் நாம் தப்பிக்க முடியும். நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் நம் இறக்கைகளை அடித்து வலையுடன் மேலே பறப்போம். தங்கள் ராஜாவை நம்பி புறாக்கள் கீழ்ப்படிந்தன. ஒரு பெரிய உஸ் என்ற சத்தத்துடன் அவை வலையை தங்களோடு சுமந்து கொண்டு வானத்தில் உயர்ந்தன. கீழே வெகு தூரத்தில் வேட்டைக்காரன் திரும்பி வந்து அதிர்ச்சியடைந்தான். அவனுடைய வலை பறந்து கொண்டிருந்தது. அவன் உதவியின்றி அவற்றின் பின்னால் ஓடினான். ஆனால் புறாக்கள் அவனுடைய எட்டாவது தூரத்தில் மேலும் மேலும் உயர்ந்தன. புறாக்கள் சித்திரகீவனின் பிரியமான நண்பன் இரண்யகன் அந்த புத்திசாலி எலியின் வளைவை அடையும் வரை பறந்தன. வளைக்கு அருகில் இறங்கி சித்திரகீவன் அழைத்தான். அன்புள்ள இரண்யகா, வெளியே வா. நான் தான் சித்திரகீவன், உன்னுடைய பழைய நண்பன். வளைக்கு உள்ளிருந்து இரண்யகன் பதிலளித்தது. நீ யார்? தெளிவாக சொல். ஒரு புத்திசாலி தனக்கு வெளியே நிற்பவர் யார் என்று தெரியாமல் தன்னை வெளிப்படுத்த மாட்டான். உலகில் பல ஆபத்துகள் மறைந்துள்ளன. வெறும் வார்த்தைகள் ஏமாற்றக்கூடும். சித்திரகீவன் சொன்னான், நான் உன்னுடைய பழைய நண்பன், புறாக்களின் ராஜா சித்திரகீவன். ஒரு பெரிய ஆலமரத்தடியில் நாம் ஒருமுறை உணவையும் நட்பையும் பகிர்ந்து கொண்டதை நீ நினைவுபடுத்தவில்லையா? இன்னும் சந்தேகத்துடன் இரண்யகன் மேலும் கேட்டது. நீ உண்மையிலேயே சித்திரகீவன் என்றால் சொல். கடந்த காலத்தில் நாம் என்ன பிணைப்பை பகிர்ந்து கொண்டோம்? வேறு யாருக்கும் தெரியாத அந்த ரகசிய புரிதல் என்ன? சித்திரகீவன் மென்மையாக பதிலளித்தார். என் நண்பா, ஒருமுறை பசியுடன் இருந்த ஆந்தையிடமிருந்து நான் என் இறக்கைகளை கிளையின் மீது விரித்து உன்னை எவ்வாறு பாதுகாத்தேன் என்பது உனக்கு நினைவில்லையா? அதற்கு ஈடாக நீ ஆற்றங்கரையருகே இருந்த வேட்டைக்காரனின் வலையை பற்றி எனக்கு எவ்வாறு எச்சரித்தாய் என்பது உனக்கு நினைவில்லையா? எங்கள் நட்பு நம்பிக்கையில் உருவானது. ஒருபோதும் நாம் ஒருவருக்கொருவர் பொய் சொன்னதில்லை. இரண்யகனின் இதயம் கனிந்தது. அது நினைத்தது, இவை உண்மையில் என் அன்பான நண்பனின் வார்த்தைகள். ஒரு அந்நியன், ஒரு வேட்டைக்காரன் இந்த விஷயங்களை அறிந்திருக்க முடியாது. பின்னர் அது எச்சரிக்கையுடன் தனது வளைவிலிருந்து வெளியே வந்தது. சித்திரகீவனையும் அவனது புறாக்களையும் வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியிருப்பதை கண்டதும் அதன் சந்தேகம் மறைந்தது. அதன் இதயம் துக்கத்தால் நிரம்பியது. ஓ நண்பா, உனக்கு என்ன துரதிருஷ்டம் நேர்ந்தது என்று இரண்யகன் அழுதது. சித்திரகீவன் பின்னர் எல்லாவற்றையும் விளக்கினான். பசி அவர்களை வேட்டைக்காரனின் வலையில் எவ்வாறு இட்டுச் சென்றது என்பதையும் ஒற்றுமை அவர்களை இதுவரை எவ்வாறு காப்பாற்றியது என்பதையும் விளக்கினான். பணிவுடன் அவன் கோரினான், ஓ இரண்யகா, தயவு செய்து இந்த வலையை உன் கூர்மையான பற்களால் கடித்து எங்களை விடுவிப்பாயாக. இரண்யகன் உடனடியாக ஒப்புக்கொண்டு தன் நண்பனை சுற்றியுள்ள வலையை கடிக்க ஓடியது.
ஆனால் சித்திரகீவன் அதை தடுத்தான். வேண்டாம் என் நண்பா, முதலில் என் பின்னால் வந்தவர்களை விடுவி. ஒரு ராஜாவின் கடமை தன் மக்களை தனக்கு முன் வைப்பது. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்த பிறகுதான் நீ என்னை விடுவிக்க வேண்டும். இந்த உன்னத குணத்தால் ஆழ்ந்த நெகிழ்வடைந்த இரண்யகன் புறா ராஜாவை புகழ்ந்தது. உண்மையாகவே நீ ஒரு சிறந்த தலைவர், ஓ சித்திரகீவா. உன் மக்களை உனக்கு மேலாக மதிக்கிறாய். அத்தகைய ஆட்சியாளர்கள் தங்கள் மக்களுக்கு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறார்கள். மரியாதையுடன் இரண்யகன் வலையை கடிக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு புறாவையும் ஒவ்வொன்றாக விடுவித்தது. இறுதியாக அது சித்திரகீவனை விடுவித்தது. புறாக்கள் இரண்யகனுக்கு நன்றியுடன் தலைவணங்கின. ஒன்றாக அவை அவனுக்கு நன்றி தெரிவித்து தங்கள் வன வீட்டிற்கு பறந்து சென்றன. புத்திசாலிகளாகவும் வலிமையானவர்களாகவும் ஒற்றுமையும் உண்மையான தலைமையும் மிகப்பெரிய ஆபத்துக்களை வெல்லும் என்ற பாடத்தை தங்களோடு சுமந்து சென்றன. ஆனால் இந்த பாடத்தை மித்தி என்ன செய்யும்? அது உண்மையில் குழுப்பணியின் வலிமையை புரிந்து கொள்ளுமா? அடுத்த பகுதியில் கண்டுபிடிக்கலாம். குழந்தைகளே, மீராவின் தோட்டத்திலிருந்து மேலும் பல மந்திர ஞானத்திற்காக லைக் செய்யவும் மற்றும் சந்தா செலுத்தவும் மறக்காதீர்கள்.